கண்ணைக்கு போல இருக்கு. கண்ணைக்கு எப்படி இருக்க? நல்லா இருக்குடி. ஏன்டி டல்லா இருக்க? இது உன்னுடைய குழந்தையா? ஆமாடி. ரொம்ப நாளாச்சுடி உன்னை பார்த்து, வருஷமாச்சு. என்ன என்ன எத்தனை வயசு ஆகுது குழந்தைக்கு? என் குழந்தைக்கு 3 வயசு ஆகுதுடி. 3 வயசு ஆகுதா? என்னடி குழந்தை இப்படி டல்லா இருக்கு? அதை ஏன்டி கேட்குறேன்? என் குழந்தைக்கு ரொம்ப சத்தே இல்லடி. நான் அதனால தாண்டி கோயிலா போய் சுத்துறேன். குழந்தைக்கு எப்படிக்கு? ஐயோ கண்ணகி, நீ கழனி பகுதியில வயல்வெளி பகுதியில வீடு கட்டி வாழறதால நீ அங்கன்வாடி மையத்தினுடைய பயன்களும் தெரியாதவே இருக்க. உன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு நீ கோயிலா சுத்தினா சத்து கிடைக்காது. நீ உடனே நாளைக்கே அங்கன்வாடி மையத்துக்கு குழந்தைய அழிச்சிட்டு வா. அங்க தேவையான சத்து உன் குழந்தைக்கு கிடைக்கும். ஏன்னா சத்துள்ள உணவை அங்க வழங்குறாங்க. சரி வா, உட்காந்து பேசலாம். வா வா. நீங்க போய் விளையாடுங்க பட்டுக்குட்டி. எப்படி தெரிஞ்சது உனக்கு? நானு அங்கன்வாடி மையத்துக்கு என் குழந்தைய டெய்லி அழைச்சிட்டு போறேன் தெரியுமா? அங்கன்வாடி பணியாளர். எப்ப இட்டுட்டு போக குழந்தைய? நான் இட்டுட்டு கூட போக மாட்டேன். நான் என் குழந்தைய இட்டுட்டு கூட போக தேவையில்ல. அங்கன்வாடி பணியாளரும் உதவியாளரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க தெரியுமா? என்னுடைய வீட்டுக்கே காலையில அங்கன்வாடி உதவியாளர் வந்துடுவாங்க. வந்து என் குழந்தைய அழைச்சிட்டு வந்துடுவாங்க சென்டருக்கு. உங்க ஊர்ல மட்டும்தானா? எங்க ஊர் எல்லா ஊரு அங்கன்வாடி பணியாளரும் இந்த வேலைதான் செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் குழந்தைய அங்கன்வாடி மையத்துக்கு நான் காலையில 8:30 ஓபன் பண்ணிடுவாங்க அங்கன்வாடி மையத்தை. நான் காலையில கழனிக்கு போனேன்னா சாயந்தரம் தாண்டி வருவேன். அப்போ குழந்தை அதனால தாண்டி நீ குழந்தைய சரியா பராமரிக்கல. 8:30 என்னுடைய இங்க அங்கன்வாடி மைய உதவியாளர் 8:30 என் குழந்தைய வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க. 8:30 மணிக்கெல்லாம் சென்டர் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆமா, 4 மணி வரைக்கும் சென்டர்ல தான் குழந்தைய பாத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்து அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவை, இணை உணவை டெய்லி தருவாங்க. சத்தான மாவு, ஆமா சத்து மாவு தராங்க. இது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைக்கு திங்கட்கிழமை அதாவது தக்காளி சாதமும் முட்டையும் தருவாங்க டெய்லியும். ஆமா, செவ்வாய்க்கிழமை பீட்ரூட் சாதமும் பச்சை பயிறு கருப்பு முக்கல்லையும் தருவாங்க. அதை வேக வச்சு குழந்தைங்களுக்கு தருவாங்க. நிறைய புரதச்சத்து எல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காக. புதன்கிழமை புலவு சாதமும் முட்டையும் தராங்க. வியாழக்கிழமை லெமன் சாதமும் முட்டையும் தராங்க. என் குழந்தை சாப்பிடுறதே இல்லடி. என் குழந்தை நல்லா சாப்பிடுது. இது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம் தருவாங்க. சனிக்கிழமை கீரையும் காய்கறி சேர்த்த உணவையும் குழந்தைக்கு தருவாங்க. என் குழந்தை வீட்டுல சாப்பிடுறதை விட அங்கன்வாடி மையத்துல தாண்டி சாப்பிடுது. ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கு. எனக்கு அந்த சாதம், அங்கன்வாடி சாதம் தான் வேணும்னு சொல்றா. நீ சொல்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமா கண்ணகி, இப்பெல்லாம் அங்கன்வாடி மையம் எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? இது மட்டும் இல்லாம குழந்தைக்கு வளர்ச்சி, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு, அதாவது இரும்பு சத்து மாத்திரை சிறப்பா வந்து சிறப்பு சின்ன குழந்தைங்களுக்கு தராங்க. 3 வயசுக்கு மேல இருக்க குழந்தைக்கு இரும்பு சத்து மாத்திரையா தராங்க. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த சிறப்புலாம் தராங்க குழந்தைக்கு. அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு 1 டைம் குழந்தைக்கு கண் பார்வை, கண்களை பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்காக, கண் பார்வை குறைபாடு ஏற்படாம இருக்கிறதுக்காக விட்டமின் சிறப்பும் தராங்க. கூட்டு வர சொன்னாங்கடி. நானா ஒரு நாள் கூப்பிட்டாங்கடி ஆகஸ்ட் மாசத்துல. பாரு கண்ணகி, நீ பண்ற தப்பால உன்னுடைய குழந்தை எதிர்காலத்துல பாதிப்பு உண்டாகும். நீ இனிமே அது மாதிரி பண்ணாத. நான் குழந்தைய எடுத்து விடணுமா இல்ல நான் ஃபர்ஸ்ட் எப்படி? அங்கன்வாடி உதவியாளரே உன்னுடைய குழந்தைய நீ இட்டுட்டு போங்கன்னு சொன்னா வந்து இட்டுன்னு போவாங்க. வந்து சென்டருக்கு இட்டுட்டு வருவாங்க. அவங்க குழந்தைக்கு டெய்லி உணவு கொடுத்து. எந்த வயசுல எடுத்து விடணுமா? நீ வந்து அதாவது கருத்தரித்து இருந்த நாள்ல இருந்து நீ அங்கன்வாடி மையத்துல அட்டை போட்டு வச்சிருங்க. எம்சிபி அட்டையை பதிவு பண்ணி வச்சுன்னா, அதாவது செவிலியர், உதவி செவிலியர் வந்து நமக்கு அதாவது நமக்கு பிரெக்னெண்டா இருக்கும்போது ஊசி போடுவாங்க. டிடி இன்ஜெக்ஷன், ரணஜன்னி வராம இருக்கிறது ஊசி போடுவாங்க. நீங்க அப்பத்துல இருந்தே நீ ஒரு பயனாளியா ஆயிடுற அங்கன்வாடி மையத்துல. அப்போ பயனாளியா ஆகும்போது உன்னுடைய ஊட்டச்சத்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க இணை உணவை தருவாங்க. அப்பத்துல இருந்தே கண்டினியூ ஆயிடும். அதுக்கப்புறம் நீ குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை 1 வயசு ஆச்சுனாலே புதன்கிழமை 1 வயசு முட்டை தருவாங்க. தெரியுமா இதெல்லாம்? எனக்கு தெரியாது. புதன்கிழமை என் குழந்தை 1 வயசு முட்டை சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வயதுல இருந்து குழந்தை முன்பருவ கல்விக்கு வரும். அப்ப 2 வயசுல? ஆமா, அங்கன்வாடி மையத்துல நீ சேர்த்தினா 3 வயசு ஆயிடுச்சு. இப்ப சேர்த்துவாங்களா? நீ எப்ப இட்டுட்டு வந்தாலும் சேர்த்துப்பாங்க. 5 வயது வரைக்கும் குழந்தை அங்கன்வாடி மையத்துல அவ்வளவு பராமரிப்பாங்க அழகா. இது மட்டும் இல்லாம குழந்தைக்கு அறிவு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, இந்த அனைத்து 5 வகையான வளர்ச்சிகளும் தூண்டு வைக்கிற அளவுக்கு அவங்க கற்றல் திறனை மேம்படுத்துறாங்க. அந்த குழந்தைக்கு பாடத்திட்டங்கள் இப்பயே அறிமுகப்படுத்திட்டாங்க தெரியுமா? அழகான ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பாடத்திட்டம் வச்சு குழந்தைக்கு சொல்லி தராங்க. என்னுடைய பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே
அழகா கலர் சொல்லுவா. அந்த ஒரு பொருளை பார்த்தானா அந்த பொருள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவ்வளோ அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு கூட அரசாங்கமே நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப என்னுடைய குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறது நீயே பாத்தியா? இப்ப நீ என்ன பண்ணணும், இனிமே கழனி பகுதியிலே வச்சிருக்க போறிய குழந்தைய? இல்லையே, நான் எந்த இதுவும் கத்து தரலையே. நான் குழந்தை சாப்பிடவே மாத்துதான் கோயிலா சுத்துறேன். இந்த விஷயத்தெல்லாம் இனிமே நீ எத்தனை கட்டிட்டு நீ கண்டிப்பா அங்கன்வாடி மையத்துக்கு அழைச்சிட்டு வா. அங்கன்வாடி பணியாளர்கிட்ட நீ சொன்னேனாலே அவங்க உங்களுடைய குழந்தைய நல்லா ஊட்டச்சத்துல ஒரு குழந்தைய உருவாக்கிடுவாங்க. இப்ப போனா பாக்கலாமா அங்கன்வாடி? கண்டிப்பா பாக்கலாம் கண்ணகி. அங்கன்வாடி பணியாளர் அதே ஊர்ல தான் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் அரசாங்கமே அந்த அங்கன்வாடி பணியாளரை அந்த அங்கன்வாடி மையத்துக்கு பகுதியில இருக்கவங்கள தான் நியமிக்கிறாங்க. அப்படி இருக்க போது நீ அங்க எந்த நேரத்துல ஒன்னாலும் உங்களுக்காக அவங்க உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க. எந்த நேரத்துல போனாலும் அவங்க உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க. இனிமே நீ கழனி பகுதியில வச்சிருக்காத, தயவு செய்து அங்கன்வாடி மையத்துக்கு இட்டுட்டு வா. நான் போயிட்டு அங்கன்வாடி பணியாளர்கிட்டே நான் சொல்லிடுறேன். சொன்னேன்னா உன்னை வந்து பாப்பாங்க. அவங்களே வந்து பாப்பாங்க. ஆமா கண்ணகி, உன் குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடோட இந்த ஊட்டச்சத்து நம்ம சரி செய்யணும். கண்டிப்பா நீ அங்கன்வாடி மையத்துக்கு அழைச்சிட்டு வரணும். கண்டிப்பா இட்டுன்னு போறேன். சரி கண்ணகி, உடம்பு பாத்துக்கோ. நான் சொன்னதை கண்டிப்பா நீ ட்ரை பண்ணு. சரிப்பா, இட்டுன்னு போறேன்பா. சரி வா கண்ணகி, சாப்பிடலாம்.